நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்ன திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும். அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத ஆரம்பிப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர், இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெகட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோட நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துருங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கிறதில்ல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோட நரேட்டிவை பாதிக்குது, என்னோட சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய ஆளாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோட கலையவோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க.